தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். மனிதனே, நீ ஏன் கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய், மனம் வருத்தப்படுகிறாய்? என்னை நம்பு. என்னை நம்பினவர்களை நான் கைவிடுவது கிடையாது. உனக்கு தெரியாதா? என் மீது அன்பு செலுத்துபவர்களின் மீது நான் கருணை மழையை பொழியச் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் நீ என்னை எப்போதும் மறவாமல் நினைக்க வேண்டும். உன் அன்பே எனக்கு போதும். நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் அருகிலேயே நிற்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உன் உள்ளத்தின் உள்ளேயே இருக்கிறேன். நீதான் என்னை உணரவில்லை. நீ கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கேள். நான் உன்னுள்ளே இருப்பதை உணர முடியும். நான் எப்போதும் உன்னை கலங்கச் செய்ய விரும்ப மாட்டேன். நீ ஏன் கலங்குகிறாய் என்று எனக்கு புரியாமல் இல்லை. உன் கலக்கம் உன் செயலினால் ஏற்பட்ட விளைவு. இதை தெரிந்து கொள். அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள், எண்ணங்கள் உன் மனதை விட்டு போகட்டும். அது அவர்கள் வாழ்க்கை. நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தெரிந்து கொள். எதிர்மறை எண்ணங்களை அறவே தவிர்த்து விடு. மற்றவர்களை பற்றி நீ கவலையோ பொறாமையோ வருத்தமோ கொள்ள வேண்டாம். உனக்கு நான் இருக்கிறேன். கங்கை நதியில் வெள்ளம் குறைந்தாலும் நான் உன்மீது கொண்டுள்ள அக்கறை குறைவதில்லை. இதை புரிந்து கொள். நான் உனக்கானவன். நீ என் மீது அன்பு செலுத்தும் போது நான் உனக்கு தோழனாக வருவேன், உற்ற துணையாக நிற்பேன். நீ என்னை நம்பு, முழுவதுமாக நம்பு. உன் மனம் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்ளும் பொழுது நீ என்னை விட்டு விலகிவிடுகிறாய். உன் மனம் முழுவதையும் ஆசைகளே ஆக்கிரமித்து கொள்கின்றன. அப்போது எனக்கு அங்கே இடமில்லை. உனக்கு தேவையானவற்றை நான் தந்திருக்கிறேன். போதும் என்ற மனம் உனக்கு வேண்டும். அந்த மனதை கேட்டு என் மீது பக்தி செலுத்து. உன் கலக்கத்துக்கான காரணம் புரிந்து கொள்வாய். இன்னொன்றும் சொல்கிறேன் கேள். நீ கோபப்படுவதை குறைத்துக்கொள். முடிந்தால் கோபத்தை அறவே தவிர்த்து விடு. நீ கோபப்படும்படியான நிகழ்வுகள் வருமானால் அங்கிருந்து நீங்கிவிடு. உனது உடலே எனது ஆலயம் என்பது உனக்கு தெரியுமா? நீ கோபப்படும்போது உன் மனம் சமநிலை இழக்கிறது. அப்போது நீ என்னை மறப்பாய். உன் உடலில் தேவையற்ற மாற்றங்களும் உணர்வுகளும் தோன்றும். நீ என்னை பிரிந்து செல்வதை நான் எப்போதும் விரும்புவதில்லை. நீ என்னுடைய பக்தன். என்னுடைய கருணை உன் மீது எப்பொழுதும் நிறைந்திருக்கும். எனவே கோபப்படுவதை விட்டுவிடு. நீ தீய சொற்களை பேசாதே. அடுத்தவர் மனம் புண்படியான வார்த்தைகளை பேசாதே. என்னை உண்மையாக பூஜிக்கிறவன் இந்த தவறை செய்ய மாட்டான். ஏனென்றால் இது அறச்செய்கை ஆகாது. உண்மையான சிவபக்தன் இதை தெரிந்து வைத்திருப்பான். நான் சொன்ன இந்த செயல்களை எல்லாம் நீ விட்டுவிடும்போது உன் தீவினை உன்னை விட்டு நீங்கப் போகிறது என்பதை உணர்வாய். உன் வினை பயன்கள் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. என்னை நம்பு. நான் உனக்கு கருணை புரியும் காலம் மிகவும் அருகில் உள்ளது. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை விரைவில் நிறைவேறப் போகிறது என்று உறுதியாக நம்பு. உன் மனம் மகிழ்ச்சி அடையும். சூரியனையும் அதன் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போலவே என்னையும் என் கருணையையும் பிரிக்க முடியாது. சிவபக்தனாகிய உனக்கு என்னுடைய அருள் எப்பொழுதுமே உண்டு. உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. நீ என்னிடம் அன்பு செலுத்து, பக்தி செய். அது மட்டுமே உன்னிடம் நான் எதிர்பார்க்கிறேன். சிவபக்தர்களே,
இந்த வாசகங்களை முழுவதுமாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் மனம் கவலைப்படும் போதோ அல்லது சஞ்சலம் உறும்போதோ இந்த பதிவை திரும்ப திரும்ப கேளுங்கள். கண்களை மூடி அமைதியான இடத்தில் இருந்து கேட்பது மிகுந்த பலனளிக்கும். நம்முடைய பரமன் என்னும் ஒருவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது முழுக்க முழுக்க சிவபெருமானை பற்றிய தகவல்களை தரும் ஆன்மீக சேனல் ஆகும். இன்னும் ஒரு விஷயம் கூட உண்டு. மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்றோ சிவாய நம என்றோ கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் மனதில் உள்ள குறைகளை கவலைகளை கமெண்டில் வெளிப்படுத்தும் போது உங்களுடைய மனதின் பாரம் மிகவும் குறையும். அது மட்டுமல்ல, உங்கள் கவலைகளை நீங்கள் பதிவிடும்போது மற்றவர்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் வாய்ப்பு உள்ளது என்பதை மறக்காதீர்கள். எல்லாம் அல்ல அந்த சிவ பரம்பொருள் எப்போதும் நம் மீது கருணை மழை பொழியட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நம. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.